கொடுக்குறாங்க. எஸ். வெல்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பியூட்டிஃபுல். அண்ட் இந்த ஒரு டிஜிட்டல் அவார்டுக்கு இந்த ஓஜின்னு சொல்லணும்னா அது உங்களதான். ஆமா. ஏன்னா இந்த யூடியூப்லாம் வந்து ஆரம்பிச்ச காலகட்டத்துல ஒரு ஒரு வீடியோஸ்லாம் போட்டு எஸ். அந்த ஒரு ஒரு கால் பதித்த தருணம் இருக்கு. ஆமா. எப்படி இருக்கு இப்ப நினைச்சு பார்க்கணும். எனக்கு இவ்வளவு தூரம்லாம் அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வச்சு கொடுப்பாங்கலாம் ஐடியா இல்லை ஆரம்பிக்கும் போதெல்லாம். யூடியூப் வந்து என்ன ஆகுன்னு எங்களுக்கு ஐடியா இல்லாத ஒரு டைம்ல தான் ஆரம்பிச்சோம். ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு விஷயமா தான். நானும் என் ஃப்ரெண்ட் ஷாராவும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒரு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப விளையாட்ட ஆரம்பிச்சது தான். அது எங்களோட அது கெரியராகவே மாறுங்கிற ஐடியா இல்லை. இன்னைக்கு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு ஒரு ஐக்கான்னு சொல்லிட்டு அவார்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு நடக்குங்கிற பிளான் எதுவும் இல்லை. அதனால ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மளா இதெல்லாம் பண்ணுவோங்கிற மாதிரி தான். சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு. அண்ட் நீங்க வந்து விகடன் அவார்ட்ஸ் வின் பண்ணதுல அவ்வளோ எமோஷனலா பேசி வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா? அண்ட் அது பார்க்கும்போது வந்துட்டு இவர்கிட்ட இவ்வளோ எமோஷனல் சைடு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மனுஷங்க தானே எல்லாருமே. இப்போ காமெடி பண்றவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காத மாதிரி யோசனை இருக்கும். எனக்கு அது ரொம்ப அது பர்சனல் அவார்டு. ஏன்னா நாங்கள் அதிகமாக நம்பர் இல்லாத ஒரு சேனல். எங்களுக்கு அவார்டு தரணும் தேவையும் கிடையாது. எங்களை எந்த ப்ரொமோஷனும் இருக்காது. இவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவார்டு இதான் எனக்கு வந்திருக்கு. விஜயவதராஜுக்காக ஒன்று கொடுக்குறோம். இவ்வளோ வருஷம் கழிச்சு 13 இயர்ஸ்ல அவார்டு இதுதான் எனக்கு. நாங்கள் ஒன்று செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு நாமினேட் மட்டும் தான் இருக்கு. எங்கேயும் ஜெயிச்சது இல்லை. பிளாக் ஷீப்ல ஃபர்ஸ்ட் அவார்டில் ஒரு சின்னதாக ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போதான் வரேன். எனக்கு ரொம்ப பர்சனல் இது. சரி, ஓகே, நம்மள சேனலா கவனிக்க நம்ம பண்ண எல்லாத்தையும் பாத்துருக்காங்கன்னு இவ்வளவு வருஷம் டிராவல்கான ஒரு பதில் இது. எண்டிங்ல கொடுப்பாங்களே ஒரு சின்ன ஒரு போட்டு முடிவு முற்றும் அந்த மாதிரி எண்டிங் ரிபர்மன் எனக்கு இது அந்த மாதிரி ஒரு டே மாதிரி வந்து உண்மையிலே. அண்ட் இந்த ஒரு அவார்டு உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்திருக்கு. ஏன்னா நீங்க வந்து 13 வருஷத்துல இதுதான் முதல் அவார்டுன்னு சொல்லும் போது அதுல உள்ள வந்த ஒரு ஹெவினஸ் வந்து கண்டிப்பா தெரியுது. நினைச்சா கத்திட்டு ஓடலாம். ஆனா அது ஃபங்க்ஷன் இல்ல. எங்களுக்கு அந்த இதுல பார்த்தா தெரியும். எங்க சேனல் ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. நாங்களே ஜெயிச்சா மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்குலாம் எதுலையுமே சேர்க்க மாட்டாங்க லிஸ்ட்ல. எங்களை தனியாக அவனுங்களா வேணாம் பாம்பாங்க. இல்ல நாங்களும் ஒரு ஆளுன்னு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம்ல, ஏதோ ஒரு விஷயம். அது ரொம்ப ஹாப்பி. நிறைய சேனல்ல பாடியிருக்கோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பர்சனல் டே இது. எங்க டே பியூட்டிஃபுல். அண்ட் நிறைய விஷயத்துல வந்து நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அது வந்து எப்படி சொல்றது, ட்ரூ டு யோர் செல்ஃப்ன்ற மாதிரி உங்களுடைய டிராவல் ஆயிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ்டிஆருக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருந்திருக்கு இல்லையா? அப்படி நிறைய பேர் கம்பேர் பண்ணி போடும்போது அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்ல, நான் ஒரு பயங்கர ஃபேன் சின்ன வயசுல இருந்து. அவரோட அந்த பாட்டுல நானும் அதே மாதிரி டான்ஸ் ஆடி சின்ன வயசுல ஆடிக்கிட்டு இருப்பேன். பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஐஎம் லிட்டில் ஸ்டார் ஆவேனா சூப்பர் ஸ்டார்லாம் ஆடிட்டு இருந்த ஒரு ஆளு தான். அது ஒரு சின்ன ஒரு அது க்ளோஸ் சர்க்கிள் தான் எங்க ஃபேன்ஸ் எல்லாம். எனக்கு அண்ணனை பிடிக்கும், நீ பாரு பார்க்காத. ஆனா இருக்கிற 4 பேர் பார்த்தாலும் கிளாஸ்ல அவங்க தான் பயங்கர ஹார்ட் கோர் ஃபேன்ஸா இருப்பாங்க. ஆனா எனக்கு அவங்களே போதும், நான் இறந்துக்கிட்டேன். பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கூட மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள்ல இன்னைக்கு நம்ம கூட டிஜிட்டல்ல ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு ஆர்ஜேஷ் விக்னேஷ்காந்த். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த ஈவென்ட்ல. ஏன்னா டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ்க்காக நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை தான் உருவாக்கி இருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பெல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் ஒன்னா சேர்றாங்களோ அந்த இடம் எதுவா இருந்தாலுமே நான் ரொம்ப ஹாப்பியா போவேன். ஓகே. ஏன்னா நம்மள மாதிரி நம்ம பாக்குற, நம்ம வியக்கிற, நம்ம ரசிக்கிற நம்மளுடைய நண்பர்களை பாக்குற ஒரு ஃபீல். அதுலயும் வந்து விகடன் மாதிரியான ஒரு நூற்றாண்டு காணக்கூடிய ஒரு நிறுவனம் இப்படி நம்மளெல்லாம் கொண்டு ஒரு இடத்துல வச்சு அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம். நிச்சயமா. எஸ். அதுவும் இல்லாம நீங்க நிறைய பேரை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்றப்ப இப்போ வந்து டிஜிட்டல் ஏராவா தான் இருக்கு. நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப ரசிச்சு பாக்குற இப்போ சமீபத்துல வந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னா யாரா இருக்கும்? நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நான் பாக்குற நிறைய பேரை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. அப்படியா? சொல்லுங்க. தோண்ட அல்ல குறையாத அமிர்தமடாதுங்கிற மாதிரி நானும் புதுசா இன்னைக்குதான் பாக்குற மாதிரி பாக்குறேன். அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவ்வளவு நாள் எப்படி நம்ம மிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படி டெய்லி நான் சொல்ல போனா இப்ப இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே எனக்கு இப்படி அடாப்ட் ஆயிடுச்சு. டெய்லி எனக்கு ஒரு 4 புது கிரியேட்டரையாவது காட்டுது. சோ அப்படி ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில எப்படி இவ்வளவு கன்சிஸ்டன்டா இவ்வளவு வீடியோஸ் போடுறாங்கன்னு ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில இன்னைக்கு போயிட்டு இருக்கு கிரியேட்டர்ஸ்னுடைய இந்த ஃப்ரெட்டர்னிட்டி. சூப்பர். அதாவது நீங்க வந்து நிறைய விஷயங்கள் ட்ரையல் அண்ட் எரர் எல்லாம் பண்ணிருப்பீங்க இல்லையா? கண்டென்ட் கிரியேஷன்ல இந்த ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணேன், அது எரர் ஆச்சு, ஆனா அது எனக்கு ஒரு பெரிய லெசன் ஆச்சு அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? நிறைய நம்ம பண்ணது நிறைய எரர் தானே. தான் நம்ம வாழ்க்கையில நம்ம வாங்கின ஒரு 4-5 சக்சஸ்க்கு தான் இந்த அவார்டு. நம்ம சந்திச்சது அங்க 400-500 ஃபெயிலியர் இருக்கு. ஆனா அதுதான் உண்மையிலே ஸ்டெப்பிங் ஜோன். எது ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சாதானே எது ஒர்க் அவுட் ஆகும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஒவ்வொரு கட்டத்துக்கு மாறுது, ரசனைக்கு ஏத்த மாதிரி மாறுது. எவ்ரி 3 months வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க ஆடியன்ஸ். சோ அப்படி சூப்பர். அதாவது நீங்க வந்து இப்ப நிறைய பேரை கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றப்ப மறுபடியும் அதையே சொல்லாதமா. நம்ம ஒரு கருவிமா.
ஓகே அதுக்கான காரணம் அவங்கதான், அவங்களோட உழைப்பு அவங்களோட ஜெனியூனிட்டி தான் காரணம் எல்லாரோட வெற்றிக்கும். நம்ம ஒரு கருவி டூல் அவ்வளவுதான். இப்போ நீங்க டிராவல் பண்றப்ப உங்க பிளேலிஸ்ட்ல அதிகமா இருக்க சாங்ஸ்னா என்ன? ஒரு ராஜா சார் பாட்டு தான். ராஜா சார் பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு இப்ப பாடுங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஒரு 2 லைன்ஸ் மட்டும். ஒரு 2 லைன்ஸ். எனக்கு ஆக்சுவலா குரல் வந்து நேத்திக்கு தான் ஃபுல்லா ஒரே டிராவல்ல இருந்தேனா ஒரே ஏதாவது ஏமா நீ வேற 2 லைன்ஸ் மட்டும் பாடுங்க. ஃபேன்ஸ் ரிக்வெஸ்ட். படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு, புத்தியுள்ள உனக்கெல்லாம் புத்தகத்து படிப்பெண். அந்த பாட்டெல்லாம் தெரியாதுல உனக்கு? என்ன படம் சொல்லு? அது படம் தெரியாது. அத சொன்னா நான் இப்ப டாடா உனக்கு கொடுத்துறேன். அப்படியா? இந்தியாலயே சேஃபான டிராவலுக்கு பெஸ்டான சாய்ஸ் தான் கண்டிப்பா டாடா காஸ் தான். அந்த அளவுக்கு மக்களுடைய நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்குதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அந்த வரிசையில இப்ப காம்பாக்ட் SUV செக்மெண்ட்ல புதுசா ஒரு ஸ்காட் லான்ச் ஆயிருக்கு. அதுதான் டாடா பஞ்ச். 1.2 லிட்டர்ஸ் இன்ஜின் கெபாசிட்டி கொண்ட இந்த மாடல்ல 18 to 20 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தரக்கூடியதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா dual airbag, ABS with EBD, corner stability control, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட்ல 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. இந்தியா சேஃபஸ்ட் அஃபோர்டபிள் SUV கார்ஸ்ல டாடா பஞ்ச் தான் உங்களுடைய பெஸ்டான சாய்ஸா இருக்கும். சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025ல we have the digital icon all time மதன் கௌரி சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது டிஜிட்டல் அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்து என்னன்னு சொல்லணும்னா ஒரு டெய்லி உங்களோட வீடியோஸ் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டே டு டே லைஃப்ல உங்க வீடியோ வந்து ஒரு அங்கமா இருக்கு. ஏன்னா இப்ப நியூஸ் பாக்குறோமா இல்லையா உங்க சேனல் கண்டிப்பா பாத்துறோம் அப்படின்றத சொல்லணும். சோ டிஜிட்டல் அவார்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? இல்ல விகடன் எது பண்ணாலுமே வந்து அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய அங்கீகாரம் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல. அவங்க வந்து டிஜிட்டல் ரெகக்னைஸ் பண்றாங்கங்கிறப்போ டிஜிட்டல் ஹஸ் ஃபைனலி அரைவ்ட். அண்ட் இப்போ வந்து டிஜிட்டல்ல நீங்க அதிகமா நிறைய கன்சியூம் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கிரியேட்டும் பண்ணுவீங்க, கன்சியூமும் பண்ணுவீங்க அப்படின்றப்ப ஃபேன் கிட்ட இருந்து வந்து ஒரு பயங்கரமான கிரியேஷன் ஃபார் யூ அப்படின்னா என்ன? என் ஆஃபீஸ்ல ஒரு பையன் வந்து இப்போ புதுசா சேர்ந்திருக்கான், கார்த்திக் அப்படின்னு. அவங்க வந்து என்னை மாதிரியே வீடியோ பண்ணியிருக்காங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க என் ஆஃபீஸ்ல வந்து பிசினஸ் பாத்துக்கிறாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்போ வீடியோ காமிச்சாங்க, நான் அப்பவே பண்ணியிருக்கேன் என்னை மாதிரியே பேசிலாம் ஒன்று. அப்போ அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க 5 years ago. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு புது போன் வாங்கி இன்ஃப்ளூயன்சரா திருப்பி மாறணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கிரியேட்டரா மாறுவீங்க? இப்போ உங்க கையில ஒரு புது போன் மட்டும் கிடைச்சிருக்கு, இப்போதான் நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு கிரியேட்டரா உருவெடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்சது இது ஒண்ணுதாங்க, இதுதான் மறுபடியும் பண்ணுவேன். இதேதான் மறுபடியும். புது மொபைல் வாங்கணுமா? அதுக்கு ரைட்டான பிளேஸ் சத்யா மொபைல்ஸ் தான். லேட்டஸ்ட் பிராண்ட்ஸ், ஸ்மார்ட்டான ஆஃபர்ஸோட பெஸ்டான பிரைஸ்ல, EMI வசதி, சிறந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஆன்லைன் ஷாப்பிங், ஆஃப்டர் சேல் சர்வீஸ். இதுவே சத்யாவை மத்த இடத்துல இருந்து வித்தியாசப்படுத்துது. தென் தமிழகம் எங்கும் 325 ஷோரூம்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. சத்யா மொபைல்ஸ், உங்கள் மொபைல் வேர்ல்ட், உங்கள் ஸ்டைல். சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025. நம்ம கூட இப்போ பிரீத்தி அஷ்ரானி இருக்காங்க. வெல்கம். யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல். I should say that. You're looking gorgeous. Thank you so much. Yeah. And நிறைய பேக் டு பேக் படங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ரோல்ஸ்லாம் பண்றீங்க இல்லையா? ஒரு இதுல பாவமான பொண்ணு அயோத்தியில பாக்குறோம், அண்ட் கிஸ்ல பாக்குறோம் அப்படின்னா என்னங்க இவ்வளோ அழகா ரொமான்ஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்கு. the characters you pull ரொம்பவே வாஸ்ட் டிஃபரன்ஸா இருக்கு இல்லையா? இது எப்படி வந்து ஒரு கேரக்டருக்குமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? As an actor எனக்கு எப்போவுமே வேறு வேறு கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்கும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த மாதிரி தான் அமைஞ்சது கேரக்டர்ஸும். ஸோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறோம். அண்ட் வெர் இட் கம்ஸ் டு ப்ரிப்ரேஷன், ஐ திங்க் ஃபார் மீ அவ்வளோ ப்ரிப்ரேஷன் எல்லாம் நான் ஐ டோன்ட் கோ இன் டு தட் ப்ராசஸ். அது இட்ஸ் ஜஸ்ட் தட் அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர். அண்ட் அது நிஜமாவே ஒரு லைஃப் இருந்தால், நிஜமாவே அப்படி ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி தான் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் எவ்ரிடே ப்ராசஸ் ஆன் த கோ. நம்ம எப்படி என்ன சீன் பண்றோம், எப்படி பண்றோம், அந்த மாதிரி தான். ஸோ யா இட்ஸ் ஜஸ்ட் ஆன் த கோ. நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் நீங்க வந்து கண்ணாலேயே நடிக்கிறீங்க. வார்த்தை தெரியணும், தமிழ் பேசணும் ஆர் ஹிந்தி பேசணும் தேவையே இல்லை. அந்த 2 கண்ணுல ஒரு 2 சொட்டு வந்தா கூட போதும். அந்த மாதிரி எமோஷனல் சீன்லாம் அப்படி புல் பண்றீங்கல்ல. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆங்கர் இருக்கா? லைக் நான் வந்து சோகமா இருக்கணும்னா டப்புன்னு அந்த மெமரிக்கு போயிடுவேன், நான் வந்து டப்புன்னு எனக்கு வந்து இந்த ஒரு சோகமான விஷயத்தை நான் புல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் அயோத்தி டைமில் எனக்கு மியூசிக் இஸ் வாட் சம்திங் ரியலி ஹெல்ப்ஸ் மீ. whether it's a happy mood or dance ஆன மூட், நல்ல ஜாலியான மூட், இல்லை எமோஷனல் மூட் இருந்தாலுமே. ஸோ ஐ ரிமெம்பர் அயோத்தி பண்ணும்போது எனக்கு அம்மாவோட எமோஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ நான் எங்கள் அம்மா கூட ரொம்ப கனெக்டடாக இருப்பேன். ஸோ ஐ ரிமெம்பர் நான் சீன்ஸ் பண்ணும்போதெல்லாம் ஷார்ட்க்கு முன்னாடி எப்போவுமே சாங்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ விச் இஸ் பேஸ்ட் ஆன் லைக் மாம்.
அம்மா மேல இருக்கிற சாங்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி மியூசிக் ஐ திங்க் இட் ரியலி ஹெல்ப்ஸ் மீ அலாட். ஸோ அந்த மூட்க்கே போயிடும். நைஸ். அண்ட் வந்து நிறைய பெண்கள் உங்களுடைய லைக் ஸ்கின் பார்த்துட்டு அவ்வளோ என்வி பண்றாங்கன்னு தான் சொல்லணும். லைக் அதுக்கு பின்னாடி என்ன ஸ்கின் கேர் நீங்க ஃபாலோ பண்றீங்க, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன ஃபாலோ பண்றீங்க? ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்லுவேன், ஆனால் அது ரொம்ப கிளீஷியா இருக்கும். ஓகே. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் கோர்ஸ். ஆனால் இப்போ இருக்கிற நம்ம கிளைமேட் இருக்கட்டும், பொல்யூஷன் இருக்கட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் டு ஆல்சோ கைண்ட் ஆஃப் டேக் ஹெல்ப் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஆஸ் இன் SPF ஐ திங்க் சன்ஸ்க்ரீன் லோஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபேஸ்க்காக. ஸோ மாய்ஸ்சரைசர் எப்படியோ யூஸ் பண்ணுறோம், அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணலாம். அண்ட் யா, ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட், பி ஹாப்பி. அழகின் ரகசியம் உண்மையிலேயே இயற்கையில தான் அடங்கி இருக்கு. அந்த வகையில 18 மூலிகைகளுடைய நன்மைகளை சேர்த்து சருமத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நம்ம ஆயுர்வேதிக் சோப்பான மேடிமிக்ஸ். கடந்த 55 ஆண்டுகளா மக்களுடைய நம்பிக்கையை வென்ற ஆயுர்வேத சோப் நம்ம மேடிமிக்ஸ். சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 அண்ட் நம்ம கூட இப்போ வந்து ஒரு பெரிய குழுவே இணைஞ்சிருக்கிறாங்க, தேநீர் இடைவேளை. ஸோ எனக்கு வந்து ஒருத்தரையா நான் வந்து கேட்கும் போதும் அந்தந்த சேனலுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வந்திருந்தாங்க. பட் ஆனால் இவ்வளோ ஒரு குழு அண்ட் வந்து எனக்கு ஆஃப் கேம்ல ஒரு நிறைய பட்டாலுமே பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கு. அண்ட் இந்த ஒரு குழுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல எல்லோருக்கும் வணக்கம். விகடனுக்கு என்னுடைய வணக்கம், உங்களுக்கு என்னுடைய வணக்கம், மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நீங்க சொன்ன அந்த குழுவின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படித்தான் இது மக்களால் தான் சாத்தியப்பட்டது. முதல்ல ஒரு 2-3 பேரா ரொம்ப சின்ன அளவில் தான் தொடங்கினோம். நம்ம செய்த வேலையை பார்த்து அதற்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் நம்ம இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளை நகர்த்துச்சு. அப்படி நகர்த்தும் போது நம்ம நிறைய பேருக்கு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னும் போது தான் ஒவ்வொருத்தராக நாங்கள் சிறுக சிறுக குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் இங்கே இருக்க ஒவ்வொரு ஆட்களையும் நாங்கள் சேர்த்தோம். அப்படித்தான் எங்களுக்கு ஒவ்வொரு சேனலாக அடுத்தடுத்து உருவாச்சு. ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொருத்தவங்களையும் எங்களால் இன்க்ளூட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படி உருவான டீம் தான் இந்த டீம். அது மக்கள் முதல்ல ஒரு 2-3 பேருக்கு கொடுத்த ஆதரவால தான் இது தொடர்ந்து எங்களால் சாத்தியப்பட்டுச்சு. அண்ட் நிறைய மக்கள் இருக்கீங்க இல்லையா, ஒருத்தரும் ஒரு டொமைன்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. எனக்கு வந்து நான் நிறைய பேரோட வீடியோஸ் நானுமே பார்த்துருக்கேன். எனக்கு பார்த்துட்டு சில இதெல்லாம் வந்து சொல்லும் போது கேன்சர்லாம் இந்தந்த விஷயத்துல நீங்க ஈஸியா இது பண்ணுவோம், என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாதாம் பிசின்லாம் உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்னு தெரியும். பட் ஆனா இதுதான் அப்படின்னு உலகத்துக்கே நீங்க வந்து எடுத்துட்டு போய் காட்டுறது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் தேடி எடுக்கிறீங்க இல்லையா? ஒருத்தரா உங்க கண்டென்ட்னு ஃபேமஸ் ஆயிருக்குல்ல சார், அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் எப்படி இருக்கும்? நம்ம இவ்வளோ யோசிச்சு நம்ம பண்ணியிருக்கோம், ஆர் யோசிக்கவே இல்லையே இவ்வளோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி? இல்லை, அதான் இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களுக்கு கியூரியஸாக இருக்கிற விஷயங்களை வந்துட்டு நாங்கள் தேட ஆரம்பிப்போம். இப்போ எங்களுக்கே வாவ் இது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு, இந்த ஃபேக்ட் நல்லா இருக்கே, இதை மக்கள் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றதை தான் ஃபர்ஸ்ட் நாங்களே வந்து எடுப்போம். ஏன்னா அதை தான் வந்து மக்களுக்கு டெய்லி லைஃப்ல வந்துட்டு தேவையா இருக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் வந்து இவ்வளோ ஆண் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெண்களா நீங்க வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து போடுறீங்களா? ப்ளீஸ் ஜாயின் எடிட்டர். பெண் எடிட்டர், இது நல்லா இருக்குங்க. ஸோ லைக் வீடியோவும் பண்ணணும், வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி, வீடியோ எடிட் பண்ணி, வீடியோ போட்டு அதுக்கான வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது நிறைய இதுலேயும் நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? பெண்களா பெண்கள்னு நீங்க பிரிக்கிறீங்க, எங்களுக்கு பிரிவினெல்லாம் இல்ல, பிரிக்கிற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா எங்க ஆபீஸ்ல நாங்க 4 பேர் பெண்கள் மாதிரி எங்களுக்கு தோணாது. அவங்களை யாருமே எங்களை பெண்களா ட்ரீட் பண்ணதில்ல. இது ஒரு பெண் அப்படின்னு எந்த விதத்துலயுமே எங்க ஆபீஸ்ல யாருமே சொன்னதில்ல. எங்களுக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. எல்லாருமே மீடியால சாதிக்கும்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்கோம். மக்களுக்கு பயன்படுற வகையில ஒரு விஷயத்த சொல்லி அது மூலியமா சாதிச்சிருக்கோங்கும் போது இன்னும் பெருமையா இருக்கு. உண்மையிலே பியூட்டிஃபுல். நிஜமாலே நிறைய விஷயங்கள் வந்து மீடியால நம்ம பாக்குறோம். ஆக்டிங் வைஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா பாட்டு பாடுறவங்க இருக்கலாம், இல்ல மாதிரி டேலண்டா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது அறிவு சார்ந்த வீடியோஸ்ன்றது கொஞ்சம் புதுசு. அண்ட் அதுல உங்களுடைய பங்கு வந்துட்டு ரொம்ப பெருசு. நீங்க இன்னும் நிறைய வந்து வீடியோஸ் போடணும், நிறைய வந்து மக்களுக்கு நிறைய தெரியணும். அது வந்துட்டு நாங்க எங்களுடைய டீம் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.